தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நியமனத்தில் பாகுபாடு பார்க்கப்பட்டிருப்பதாக நாட்டுப்புற பாடகர் தம்பதி புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் அனிதா குப்புசாமி ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் புகாரை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் க. பாண்டியராஜன் மறுத்துள்ளார். சென்னை அடையாற்றில் இயங்கி வரும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பிரமீளா குருமூர்த்தி சில தினங்களுக்கு முன்பாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நியமனம் செய்ய முதலமைச்சருக்கு அதிகாரம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் துணைவேந்தர் நியமனத்தில் பாகுபாடு பார்க்கப்பட்டிருப்பதாக நாட்டுப்புற பாடல் தம்பதியரான புஷ்பவனம் குப்புசாமி, அனிதா குப்புசாமி பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். தான் கிராமத்திலிருந்து வந்தவன் என்பதால் தமக்கு பதவி மறுக்கப்படுவதாக புஷ்பவனம் குப்புசாமி கூறுகிறார். இந்த நம்ம துணைவேந்தரானா நம்ம மாதிரி இந்த கிராமத்திலிருந்து வரக்கூடியவன், இல்ல பிற்படுத்தப்பட்ட சமூகம், இல்ல தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் படிக்கிறவனுக்கு நன்மை செய்யலாமே அப்படின்னு ஒரு முயற்சி செஞ்சேன். நான் கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி பாடுபவன், அதை எதிர்க்கிறவன் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த கர்நாடக சங்கீதத்துக்கு வக்காலத்து வாங்குறவனே நான் தான். கர்நாடக சங்கீதத்தில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன், கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன், கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறேன். அப்புறம் ஏ கிரேட் ஆர்டிஸ்டாக இருக்கிறேன். ஏ கிரேடுங்கிறது பெரிய ஒரு நல்ல தகுதி, அது வாங்கியிருக்கிறேன். இதை விட பெரிய தகுதி தமிழிசையை பாடுகிறேன், தமிழனாக வாழுகிறேன், தமிழிசையை உலகெங்கிலும் சென்று பாடி வருகிறேன். இதை காட்டில் வேற என்ன தகுதி நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஏன் வந்துடக்கூடாது? புஷ்பவனம் குப்புசாமிக்கா இருப்பேன். புஷ்பவனம் குப்புசாமி கிராமத்தான். புஷ்பவனம் குப்புசாமி நாட்டுப்புற பாட்டு பாடி கிடக்கிறான். அவனுக்கு என்னையா துணைவேந்தர் ஆசை? ஒரு நாட்டுப்புறத்தான கொண்டு போய் துணைவேந்தன் கொடுக்கறதா? அவ்வளவு இழப்பமா உங்களுக்கு? நாட்டுப்புறத்தானா கிராமத்தானா உங்களுக்கு அவ்வளவு இழப்பமா? அந்த மக்கள் தருகின்ற காய்கறி உங்களுக்கு வேண்டும், அவன் தருகின்ற அரிசி வேண்டும், அவன் விளைத்து அத்தனை வேண்டும். ஏன் அவன் தருகின்ற ஓட்டு கூட உங்களுக்கு வேணும், அவன் பாடுகின்ற பாட்டு உங்களுக்கு வேண்டாம்? இதே குற்றச்சாட்டை முன்வைக்கும் அவருடைய மனைவியும் பாடகியுமான அனிதா குப்புசாமி துணைவேந்தராக தேர்வு செய்யப்படுவதற்கான அனைத்து தகுதிகளும் புஷ்பவனம் குப்புசாமிக்கு இருப்பதாக தெரிவிக்கிறார். பாகுபாடு நடந்தது உண்மை, நான் ஆதாரப்பூர்வமாக சொல்வேன். பாகுபாடு நடந்தது உண்மை. பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் கமிட்டி தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவர் பேர் இருந்திருக்கு. இவர் போய் ஏற்கனவே நம்ம முதல்வரை பார்க்க சொன்னதுக்கு 3 முறை பார்த்தாச்சு. அவர் உங்கள் பேர் வந்துச்சுன்னா கட்டாயம் பரிசீலனை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பேரும் போயிருச்சு, அப்புறம் ஏன் தேர்ந்தெடுக்கல? என்ன தகுதி குறைஞ்சு போச்சு? எல்லாத்தோட ஹையஸ்ட் ப்ரொஃபைல் என் ஹஸ்பண்ட் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த புகாரை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் மறுத்துள்ளார். சரியான முறையிலேயே துணைவேந்தர் நியமனம் நடைபெற்றிருப்பதாகவும் அவர் கூறுகிறார். எந்த ஒரு சமுதாய நோக்கும் இல்லாமல் இது உண்மையிலே காம்பிட்டண்டா இருக்கிறவங்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் 25 வருடங்களுக்கு மேல் ஒரு கல்வி பணி ஆற்றி சென்னை பல்கலைக்கழகத்தில் இசைத்துறைக்கு தலைவராக இருந்த அவங்க டாக்டர் பிரமிளா குருமூர்த்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு கடந்த ஆண்டு ஜனவரியில் சசிகலாவை நேரில் சந்தித்து அனிதா குப்புசாமி ஆதரவு தெரிவித்திருந்தார். இதனையடுத்து கடந்த மார்ச் மாதம் டிடிவி தினகரன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திலும் அனிதா குப்புசாமி கலந்து கொண்டிருந்தார். அப்போது முதலாகவே அதிமுகவில் தன்னுடைய பணிகளை அனிதா குப்புசாமி குறைத்துக் கொண்டார். தற்போது அரசியலை விட்டு விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார். கவின்கலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நியமனத்தில் புஷ்பவனம் குப்புசாமி புறக்கணிக்கப்பட்டதிலும் அது குறித்து அனிதா குப்புசாமியின் குற்றச்சாட்டுகளிலும் அரசியல் கலந்திருப்பதாகவே அரசியல் பார்வையாளர்கள் பார்க்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.